ஓகே சார். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு குடும்பமாய் உடைய பாதப்படியை நோக்கி வரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தையை தியானிக்கவும், தியானத்தின்படி நாங்கள் கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்டதை எங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இந்த நேரம் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. உடைய எல்லாருடைய இருதயத்தையும் சிந்தனையை நீங்க ஒருமுகப்படுத்தி தாங்க. வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். எனக்கு இன்று என்ன பேசுகிறீரோ எங்களுக்கு நீ தெளிவாய் பேசுகிறதற்காய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வார்த்தை கொடுக்கிற மகனை வெளிப்படுத்தி நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு, டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு சத்தியத்தை கேட்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாங்க. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? சரிங்க சார். சரிங்க சரிங்க. நம்ம இந்த நாள்ல பார்க்கிற தலைப்பு வந்து அஞ்ஞானியின் மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு வச்சோம் அப்படின்னா, பாபிலோன் தேசம் அஞ்ஞான தேசம். இந்த பாபிலோன் தேசத்துடைய ராஜா நெபுகாத் நேச்சர் வந்து ஒரு அஞ்ஞானி, தேவனை பற்றி தெரியாதவர்கள். ஸோ அந்த ஒரு அஞ்ஞானி எப்படி மனமாற்றம் அடைகிறாருங்கிறது தான் அந்த பார்க்க இருக்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தது போல 2வது அதிகாரத்துல கர்த்தரை பத்தி உயர்வா பேசுறாரு நெபுகாத் நேச்சர். ஏன்னா அந்த கனவை விவரிக்கிறது யாருன்னா தேவனுடைய பிள்ளையாகிய தானியேல். அப்போ இந்த உலகத்திலேயே கர்த்தர் தான் மெய்யான தேவன் அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்ட கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தூரா சமவெளியில 60 முழ உயரம் 6 முழ அகலம் உள்ள ஒரு சிலை நிறுவி அதை வந்து என்ன பண்றாருன்னா எல்லாரையும் தொழுது கொள்ள சொல்றார். இப்பவும் கடவுளுடைய பிள்ளைகளாகிய இந்த 3 பேர், அனனியா, அசிரியா, மிசாவேல், இது வந்து அவங்களுடைய எபிரேய பெயர்கள். அந்த பாபிலோனிய பெயர்கள் என்ன பார்த்தோம்னா சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. இவங்க என்ன பண்றாங்க, தொழுது கொள்ள முடியாதுன்றாங்க. 7 மடங்கு சூடாக்குன்னு அக்னி சூளையில கொண்டு போய் போடுறாங்க. ஆனா அங்க என்ன பண்றாருன்னா தேவன் அவங்களை காப்பாத்துறார். காப்பாத்துறதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, 3 பேரையும் வெளியே வர சொல்றாரு. அக்னியில இருந்து வெளியே வந்தவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னு, அங்க வந்து இந்த 3 பேரும் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி சாட்சியாக நிக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்திலே திரும்பவும் கர்த்தர் தான் மையான தேவன் அறிக்கையிட்டு என்ன வேற என்ன சொல்றாருன்னா, இந்த இவங்களுடைய தேவனுக்கு முன்பாக யாராவது தூஷண வார்த்தையில பேசுனீங்கன்னா அவனை தண்டிக்கப்படுவோம், அவங்க வீடு எரிக்கலமாக்கப்படும் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. ஸோ 2 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலையும் கடவுளை வந்து நெபுகாத் நேச்சர் ரொம்ப உயர்த்தி பேசுறார். அந்த அளவுக்கு தான் இருக்கிறார். இப்ப 4வது அதிகாரத்துல என்ன பண்ண போறாருங்கிறது இந்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம். எசேக்கியேல் 26வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தாரோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பண்பேன். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க எடுக்கிறோம்னா, ஹைலைட் பண்ணிருக்கிற நெபுகாத் நேச்சர் அவர் எப்படி சொல்றாருன்னா, கடவுள் ராஜாதி ராஜா. அந்த நாள்ல இருந்த பெரிய சாம்ராஜ்யம் எதுன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதுக்கு எப்படி கடவுள் வந்து சொல்றாருன்னா தங்கத்தால குறிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜா யாருன்னா நெபுகாத் நேச்சர். ஸோ அந்த பவர்ஃபுல்லான ராஜா முதல் 2 அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா கடவுளை பத்தி உயர்வா பேசுறாரு. திரும்ப இந்த அதிகாரத்துல என்ன சொல்ல போறாருங்கிறது முதல்ல இந்த வசனங்களை வாசிப்போம், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனுக்குள்ள பண்றோம். இதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜபம் செய்துட்டு இந்த தலைப்பின் கேள்வி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக துதித்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக எங்களை சமூகத்துல தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இந்த நாளின் வேத படத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம்.
ஆண்டவரே, பேசுகிற அடிமை தேவனுக்கு வாயாக மட்டும் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க சாமி. என்னுடைய பிரசன்னம் நீங்கள் ஒருவரும் இருக்கட்டும். இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு இதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு என்ன பாடத்தை வைத்திருக்கிறது அதை கற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு உதவி செய்யுங்க சாமி. தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க இந்த வேத பாடல் பிரயோஜனமாக இருக்க மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வசனத்தை வாசிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. சரி, இந்த முதல் வசனத்துல வாச்சோம்னா இந்த அதிகாரத்தை யாரு எழுதியிருக்காங்கன்னா நேபுகாத்நேச்சாருங்கிற ராஜா தான் எழுதியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பூமி நம்ம வேதாகமத்தை வந்து ஏறக்குறைய 40 பேர் எழுதியிருக்காங்க. இதுல நிறைய அதிகாரங்கள் இருக்கு. மோசே எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு. அதுக்கப்புறம் அவர் இந்த 5 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். அப்புறம் வந்து ஆவீது, நிறைய பேர், ஆசாப், எசேக்கியேல், எல்லாரும் அதுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். புதிய ஏற்பாடுல 4 சுவிசேஷங்கள், பவுல், யோவான் எல்லாரும் எழுதியிருக்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த பர்டிகுலர் அதிகாரத்தை எழுதியிருக்கிறது யாருன்னா நேபுகாத்நேச்சார் எழுதியிருக்கிறார். அதான் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறது யாருன்னா நேபுகாத்நேச்சார். எதுக்கு இதை எழுதுறார்? உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. இப்போ எதற்காக இதை எழுதுறாருன்னா, தேவன் அவரிடத்துல இரக்கம் பாராட்டி இருக்கிறார், அவரிடத்துல கிருபை பாராட்டி இருக்கிறார், அவருக்கு அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இதை பத்தி நான் இந்த உலகத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லணும். இதுதான் அவருடைய நோக்கம். அதான் உன்னதமான தேவன் இடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கு. சோ ஒரு அஞ்ஞான ராஜா ஒவ்வொரு தடவையும் மனம் மாறிட்டு திரும்ப திரும்ப பழைய நிலைமைக்குள்ள போனவர். பட் இந்த அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா, கடவுள் தனக்கு செய்த நன்மைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இந்த உலகத்துக்கு பிரசித்தி படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக என்ன பண்றாருன்னா, இந்த அதிகாரத்தை என்ன பண்றார், அவர் எழுதுகிறார்கள். 3 வசனங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். மீண்டுமாக அவருக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கப்படுது. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. முதலாவது ஒரு கனவு காட்டுறாரு, 2வது அதிகாரத்துல ஒரு சொப்பனம். இப்ப 4வது அதிகாரத்துல மீண்டுமாக அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக பாபிலோனின் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். மீண்டுமாக அவருக்கு சொப்பனம் வருது, அர்த்தம் புரியல. திரும்ப என்ன பண்றாருன்னா, பாபிலோனுடைய ஞானிகள் எல்லாத்தையும் வர சொல்றாரு. போன தடவை அவர் கனவையும் மறந்துட்டாரு. இந்த கனவை மறந்ததுனால கனவையும் அர்த்தத்தையும் சொல்லுங்கன்னாரு. இந்த தடவை அவருக்கு கனவு ஞாபகத்துல இருக்குது, ஆனா என்ன தெரியல, அர்த்தம் தெரியல. இப்ப அடுத்த வசனம், அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறி சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். சோ கனவை வந்து ராஜா சொல்றாரு, ஆனா கனவுக்கான அர்த்தத்தை யாரால சொல்ல முடியலன்னா, இந்த அவருடைய சாஸ்திரி ஜோசியர் கல்தேயரால என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இப்போ அவருடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. இந்த 8வது விஷயத்துல கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே. இப்போ அவன் யாரு? அஞ்ஞானி, அஞ்ஞான தேசத்துடைய ராஜா. ஆனா அவங்க என்ன சொல்றான்னா, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே. அதனாலதான் நம்ம போட்டிருக்கிறது ஒரு அஞ்ஞானியின் மாட்டோம். என்ன சொல்றான், கர்த்தரை என்னுடைய தேவன் அவன் ஒத்துக்கிறான். கடைசியில என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்சாசார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது. இப்ப அவன் வந்து யார்கிட்ட சொல்றாரு? தானியேல்கிட்ட வந்து நேபுகாத்நேச்சார் தான் கனவு சொல்றாரு. இப்போ என்ன வார்த்தைகள் வருதுன்னு பார்க்கலாம். சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்சாத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும்
எந்த மறைப்பொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு தானியேலுகிட்ட நேபுகாத்நேச்சார். இப்போ என்ன கனவு? நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. இப்ப ஒரு கனவுல என்ன பாக்குறாருன்னா ஒரு பெரிய மரத்தை பாக்குறாரு. அது ரொம்ப பெரிய மரம். அந்த மரம் வந்து ரொம்ப பெருசா வளர்ந்து அந்த பாபிலோன் தேசத்தோட எல்லா பரியந்தமும் வளர்ந்து வான பரியந்தம் பெரிய மரமா இருக்கு, படர்ந்து விரிஞ்சிருக்கு. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. இவர் பார்த்த கனவுல ஒரு பெரிய மரம், அந்த மரம் மிகவும் வானபரிந்து உயர்ந்திருக்குது. அந்த தேசத்தோட எல்லைகள் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கு. நல்ல நேர்த்தியான இலைகள், நிறைய பழங்கள். அந்த மரத்துக்கு கீழே மிருகங்கள் ஒதுங்கி தங்கி இருக்குது. அதோடைய கிளைகள்ல பறவைகள் கூடு கட்டி எல்லாருக்கும் அது வந்து ஒரு உறைவிடமாக இருக்கிற ஒரு பெரிய மரம் தான் அவருடைய கனவுல வந்து பாக்குறாரு. அதை பத்தி அவர் சொல்றாரு. இப்போ நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது, அந்த கனவு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். ஒரு பரிசுத்தவான் என்ன பண்றான், மேல இருந்து ஒரு தூதன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, அவன் உரத்த சத்தமிட்டு இவ்விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் உள்ள மிருகங்களும் இதன் கொப்புகள் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும். கனவுல பார்க்கும்போது ஒரு வானதூதன் மேல இருந்து கீழே இறங்கி வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மரத்தை வெட்டுங்க, கிளையெல்லாம் வெட்டி போடுங்க, இலையெல்லாம் உதிர்த்து கனிகள் எல்லாம் சிதறடியுங்க, இதில் உள்ள மிருகங்கள் பறவைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஓடி போயிட்டோம். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியிலே இருக்கட்டும். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசுப்புலிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. மிருகங்களோட பூமியின் கூட்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கிடவுது. இப்ப என்ன சொல்றாரு, மரத்தை வெட்டிடுங்க, வேற அடிமரம் இருக்கு பாருங்க, வேருக்கு கொஞ்சம் மேல இருக்கிறத மட்டும் விட்டு வச்சிருங்க, அதை வேர் போட்டு கட்டி வச்சுட்டு செயின் போட்டு கட்டிடுங்க, மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, இலை இலை தலை கிளை எல்லாத்தையும் வெட்டி போட்டுருங்க. இதுதான் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கனவு. இதோடைய விளக்கம் என்னவா இருக்கும்? இப்போ அடுத்த வசனம் 16, 17, 18. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும் இப்படின்னு வந்து யாரு சொல்றா, இந்த இதை சொல்றாரு, இந்த தேவதூதன் சொல்றார். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆள்கை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். என்ன சொல்றாரு இந்த தூதன், ஒரு மரம், அந்த மரம் வந்து எல்லாத்துக்கும் புகலிடமா இருக்கு, மரத்தை வெட்டிடுங்க, அடிமரத்தை மட்டும் விட்டு வைங்க, அதை செயின் போட்டு கட்டுங்க. இப்போ அந்த மரம் யாரை குறித்து பேசுதுங்கிறத இந்த விஷயத்துல இந்த வசனத்துல பேசுற பின்னாடி கூட நமக்கு இன்னும் தெளிவா புரியும். அடுத்த வருகிற வசனங்கள்ல இதை குறித்து இன்னும் டீட்டெயிலா. நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்ஷத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று. இப்ப இந்த கனவை சொல்லியாச்சு ராஜா தானியேல்கிட்ட. தானியேல் அதுக்கான என்ன விளக்கத்தை கொடுக்குறாருன்றத பார்க்கணும். அப்பொழுது பெல்ஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்ஷாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார்
பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் அளிக்க கிடக்குது. கனவுடைய விளக்கம் தானியலுக்கு தெரிஞ்சதுனால தானியல் ஒரு நிமிஷம் ஆடி போறான், நம்ம பாஷையில சொன்னா கலங்குறான். ஏன்னா அந்த அந்த கனவு அந்த மாதிரியான ஒரு கனவு. இப்போ அவன் கலங்கி என்ன பண்றான், ராஜா மேல உள்ள பாசத்துல இந்த இந்த சொப்பனம் உன்னுடைய பகைவர் இடத்துல நடக்கட்டும், அதோட அர்த்தம் உன்னுடைய சத்துருகளிடத்துல நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து வளர்த்து வானத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. திரும்ப அந்த கனவை பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு அது அந்த மரங்கிறது யாரை குறிக்குதுன்னா, அது பெரியவரும் பலத்தவருமா இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தம் ஒரு கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தம் வெட்டி இருக்கிறது. இப்போ அந்த ராஜா கண்ட கனவுல வர்ற மரம் சகல பேருக்கும் அடைக்கலமா புகலிடமா இருக்கிற அந்த மரம் யாருன்னா அது நெபுகாத் நேச்சாரை குறிக்குது. இப்போ மரம் யாரு? மரங்கிறது நெபுகாத் நேச்சார். இப்ப மரங்கிறது நமக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கிடவது என்றும் வானத்திலிருந்து சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவரின் பேர் வந்த உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷர் என்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். எதனால இந்த மாதிரி அவர் சொல்றாரு? நெபுகாத் நேச்சார் மிகப்பெரிய ராஜா. முதல்ல எசேக்கியேல்ல பார்த்தோம், ராஜாதி ராஜா. அவருக்கு உருவாக்குனதுதான் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். பெரிய சாம்ராஜ்யம், ஒரு மகத்துவமான சாம்ராஜ்யம். அதாவது பொன்னால எல்லாமே டிரான்சாக்ஷன் நடக்கும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ராஜா. அந்த ராஜாவுக்கு தேவன் ஒரு கனவு கொடுக்குறார். ஏன்னா அவருக்கு நான் அப்படிங்கிறது என்னாலதான் உண்டானுங்கிறது ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை அவர்கிட்ட இருந்து நீக்கணும். இந்த உலகம் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. தேவன் தான் இந்த உலகத்துல ராஜாக்களை நியமிக்கிறார். இந்த உலகம் இயங்குவது தேவனால்ங்கிறத ஒரு புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தேவன் என்ன பண்றார், ஒரு கனவு கொடுக்குறார். அந்த கனவுல இந்த மரம்ங்கிறது ராஜான்னா, அந்த மரம் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு தாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு ராஜாவா அவர் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, பூமியிலிருந்து ராஜாங்கிற போஸ்டிங்ல இருந்து கீழே தள்ளி விடுறார். கீழே தள்ளி விட்டு அவர் என்ன பண்றாருன்னா மிருகமா மாறுறார். மிருகமா மாறுறாருன்னா நம்ம நினைச்சுக்கிறது போல அவர் மனுஷன்ல இருந்து அப்படியே மாடா மாறுறாருங்கிறது இல்லைங்க. அவருக்கு ஒரு மனவியாதியை உண்டாக்குறாரு. அந்த மனவியாதியின்படி, அந்த மனவியாதிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். அந்த மனவியாதியின்படி அவர் என்ன பண்றாருன்னா தன்னை மாடா நினைச்சுக்கிறார், தன்னை மிருகமா நினைச்சுக்கிறார். நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அவரு புல்லெல்லாம் சாப்பிடுறாரு. ராஜா அரண்மனை விட்டு வெளியே வந்தார். பைத்தியமாயிடுறாரு. அவருக்கு என்னன்னா அவருக்கு பைத்தியம் பிடிக்குது. பைத்தியம் முடிச்சு அவர் மனுஷிலேருந்து வெளியே வந்தாதான் நம்ம இதோட அர்த்தம் பார்க்குறோம். அப்ப நம்ம பரிச்சோம்னா அது புரியும். ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேர்ல உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர். அரண்மனை விட்டு வெளியே வந்துடுவாரு. வெளியில மிருகங்கள் மேய்து பாருங்களேன், அதோட சேர்ந்து இவரும் மேய்வாரு, புல்ல மேய்வாரு. மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். ராஜாதி ராஜாவா இருந்தவர் ஒரு மனவியாதி தேவனால கொடுக்கப்பட்டு, அந்த மனவியாதி வந்ததுனால என்ன பண்றாருன்னா அவரு அரண்மனை விட்டு வெளியே அவர் தன்னை மிருகமா நினைச்சு மிருகங்களோட சேர்ந்து அவர் புல்ல மேயிறாரு. எவ்வளவு வருஷம்னா 7 காலங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காலம், காலங்கள், அரைக்காலம். காலம்னா 1, காலங்கள்னா 1க்கு மேல, அடுத்தது அரைக்காலம்னா அரை வருஷம், காலம்னா 1 வருஷம். இப்போ 7 காலங்கள்னா 7 வருடங்கள்
அவர் என்ன பண்றாருன்னா அரண்மனை விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து அவரு மனவியாதினால பாதிக்கப்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா வெளியில இருக்கிற மாடுகளோட சேர்ந்து அவரும் புல்ல திங்கிறாரு. அவருடைய முடி வந்து வளருது, 7 வருஷமா அவருடைய நகம் வளருது. அடுத்த வசனங்களை வாசிக்கிறது. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இப்போ கனவு கண்ட கனவு, ஒரு மரத்தை பார்க்கிறாரு. அந்த மரம் பெரிய வானபரியந்த உயர்ந்த ஒரு பெரிய மரம், நிறைய பழங்களை கொடுக்குற மரம், நிறைய பேருக்கு அடைக்கலமா இருக்கிற ஒரு மரம். அப்போ ஒரு தூதன் என்ன சொல்றான், இந்த மரத்தை வந்து வெட்டுங்க, ஆனா அடி மரத்தை மட்டும் வெட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு அர்த்தம் புரியல. இந்த அர்த்தம், இந்த கனவு வந்து யார்கிட்ட சொல்றார்? தானியல்கிட்ட சொல்றார். தானியல் அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னு, இந்த உலகத்தை ஆளுகை செய்யறது நெபுகாத் நேச்சாரா இல்ல, தேவன். ஆனா நெபுகாத் நேச்சாருக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, நான் தான் இந்த உலகத்துடைய ராஜா. அதாவது உலகம் மீன்ஸ் அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அது கூட அதுக்கு நான் தான் ராஜா. என்னாலதான் இது வந்து நான் என்னுடைய சுய பலத்தினால நான் வந்து இதை சம்பாரிச்சேன். எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு வந்து வேலை செய்யறவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் இருக்கிறாரு. பட் அவர் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உலகத்தை படைச்சது தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குறவர் யாருன்னா தேவன். தேவன்னா அனைவருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறார், இருக்க உடையும் இருக்க இருப்பிடம் எல்லாத்தையும் யார் செய்யறார்? தேவன் தான் செய்யறார். அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிற வரைக்கும், ஏன்னா அவர்கிட்ட ஒரு நினைப்பு, அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு மனவியாதியை கொடுக்குறாரு. அந்த மனவியாதி பேர் போவன் தெரப்பி. அது பின்னால பார்க்கலாம். அந்த மனவியாதி அவருக்கு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? தான் ராஜாங்கிறத மறந்துடுறாரு. அவர் தன்னை வந்து மாடா நினைச்சுக்கிறாரு. வெளியில வந்து புல்ல மேயிறாரு. வெளியின் பனியில தான் அவர் படுத்து தூங்குறாரு. அவருடைய முடியெல்லாம் 7 வருஷத்துல மென்டலா தான் எப்படி இருப்பாங்க ரோட்ல நம்ம பாக்குறோம், மாதிரி முடியெல்லாம் வளர்ந்து கை நகங்கள்லாம் வருது. எல்லாரும் அவரை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவர் வந்து வியாதினால் பாதிக்கப்பட்டு வெளியில வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு 7 வருஷம், 7 காலங்கள், 7 வருடங்கள் அவர் இது மாதிரி வாழ்க்கை வாழ்றாரு. ஆக்சுவலா இந்த 7 வருடங்களும் அந்த சாம்ராஜ்யத்தை யார் பார்த்துக்குவார்னா தானியல் தான் பார்த்துக்குவார். ஏன்னா தானியல் தான் இவருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவர். அவர் ஒரு அடிமையா இருந்தாலும் தானியலை வந்து என்ன பண்ணிருக்காரு, நெபுகாத்நேச்சார் தனக்கு அடுத்த லெவல்ல வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். இப்ப யாருதான் இந்த அரசாங்கத்தை பார்த்துக்கிறா? இந்த 7 வருடங்கள்னா தானியல் தான் பார்த்துக்கிறாரு. 7 வருடங்களுடைய முடிவுல திரும்ப அவர் வந்து ஒரு உணர்றார். என்ன உணர்றாருன்னா, இந்த உலகத்தை ஆளுகை செய்வது தேவன், நாம எல்லாம் அவருடைய அடிமைகள், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, பாபிலோனுடைய ராஜாங்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத அவர் உணர்ந்த உடனே அவருடைய வியாதி அவர்கிட்ட இருந்து போயிடுது. திரும்ப வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அரண்மனைக்குள்ள போறாரு. இப்போ இதுதான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னால அந்த வசனத்தோட பார்த்து. இப்ப அடுத்த வசனம், இதெல்லாம் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் நடக்கல. இந்த கனவுக்கான விளக்கத்தை யார் சொல்றாருன்னா தானியேல் சொல்றாரு. இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, இந்த கனவுலாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷமும் ராஜா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இந்த கனவெல்லாம் கண்டு கனவுக்கு விளக்கத்தெல்லாம் சொல்லி 1 வருஷம் ஓடி போச்சு. 1 வருஷம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ராஜாவா தான் இருக்கிறார். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் என்ன பண்றாரு, பாபிலோனுடைய இந்த மாளிகைகள்ல மேல வந்து என்ன பண்றாருன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காரு. உலாவி கொண்டு இருக்கும்போது வாக்கிங் போயிட்டு இருக்காரு. வாக்கிங் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவர் பாபிலோனிய அந்த ராஜ்யத்தை வந்து அவருடைய அரண்மனை மேல் மாடியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதுதான் பொன்னகரின்னு சொல்றோம். அப்படியே தக தகன்னு மின்னுது. அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான தேசம். அந்த மாதிரி அவர் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பார்த்து அவர் மனசுக்குள்ள ஒரு பெருமை வருது. அப்போ அவர் மனசுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே என்ன நடக்க போகுதுங்கிறத தானியேல் மூலமா நெபுகாத்நேச்சாருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கண்ட கனவு, அந்த கண்ட கனவுக்கான விளக்கத்தெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு தானியேல் என்ன சொல்றாருன்னா, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து
உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும், அப்பொழுது உடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அப்படின்னு வந்து அட்வைஸும் பண்றாப்ல. ஆனா நெபுகாத்நேச்சர் இதெல்லாம் கேட்டாரான்னு ஒரு வருஷத்துல திரும்பி எல்லாத்தையும் மறந்துட்டாரு. நம்ம அப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு தப்பை பண்றோம், மன்னிப்பு கேட்கிறோம், திரும்ப அதே தப்பை நாளைக்கு பண்றோம், திருப்பி அடுத்த நாள் பண்றோம். இதே வேலையை தான் என்ன பண்ணிருக்காரு நெபுகாத்நேச்சர்னு பண்றாரு. 2வது அதிகாரத்துல கர்த்தர் தான் உண்மையான தெய்வம்னாரு. அடுத்த அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சிலையை உண்டாக்கி வணங்க சொல்றாரு. திரும்ப கடவுள் தான் உண்மையான தெய்வம்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் வந்து ஒரு கனவை கொடுக்குறாரு. அந்த கனவுக்கான விளக்கத்தையும் கடவுள் தானியேல் மூலமா சொல்லி கொடுக்குறாரு. ஆனா என்ன பண்ணல, அவர் வந்து மாறல. இப்ப என்ன சொல்றாரு, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என்னுடைய பலத்தினால என் மகிமை பிரவர்த்தனத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இது நான் கட்டின என்னுடைய உடல் வலிமையால நான் சம்பாரிச்சது இந்த மகா பாபிலோன், அதாவது இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம்ட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னு மாடியில உலாவிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. இப்போ பழச எல்லாத்தையும் அவர் மறந்துறாரு. மனம் மாற்றத்துக்குள்ள அந்த நேரம் அவர் வந்து மனசு மாறுறாரு, திரும்ப பல நிலைக்குள்ளே போறாரு. இது நம்மளுடைய நிலைமை இதே தான். அது எதுக்காக இந்த டாபிக் எடுத்துருக்கோம்னா, பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார்ட்டேருந்து நாம என்ன கத்துக்கிறோம். இப்ப இந்த நேரத்துல நம்ம கடவுளை துதிக்கிறோம், போட்டுடுறோம், கடவுள் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம், வேதாகமத்துல இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஆனா நாளைக்கு இதோட கொஞ்சம் சார்ஜ் குறையுது, அடுத்த நாள் இன்னும் கீழே போகுது, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படியே மறந்துடுறோம், திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது அந்த ஞாபகம் இருக்கு. சரி, இதே நிலைமை தான் நம்ம கிட்ட இருக்கு. இதே தான் யார்கிட்ட இருந்துச்சுன்னா நெபுகாத்நேச்சார்ட்டே இருந்தது. இப்போ இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, இந்த மாதிரி நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படிங்கிற வார்த்தை ராஜாவுடைய வாயில இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அவர் வாயில அந்த வார்த்தை நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து என்ன பண்ணுது, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நெபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியில் நினைத்தது. இப்ப இந்த உலகத்தோடைய படைப்பாளர் யாருன்னா தேவன் தான். தேவன் தான் இந்த உலகத்துல அனுமதிக்கிறார். நீ ராஜாவாயிரு, நீ மந்திரியாரு, நீ இந்த வேலை செய், அந்த வேலை செய் அப்படின்றத வந்து அவரு தான் அனுமதிக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாம இங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இத ராஜா புரிஞ்சுக்கல. ஆனா நிறைய தடவை ராஜாவுக்கு தேவன் சொல்லி கொடுத்தா அவரை வந்து அந்த நேரம் மனசு மாறவரே திரும்ப மனசு மாறல. அப்போ இது நான் கட்டின என்னுடைய பராக்கிரமத்தினால நான் கட்டின மகாபாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை வாயில இருக்கும் போதே என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து ராஜ்யபாரத்தை பிடிங்கிட்டு அவனுக்கு மனவியாதியை கொடுத்துடுறாரு. அவன் என்ன பண்றான், அரண்மனையை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து மாடுகளை போல பிள்ளை மேயிறான். எவ்வளவு வருஷம்? 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல அவனுடைய முடி வந்து கழுகுடைய இறக்கு மாதிரி சடை போட்டுருச்சு. அவருடைய விரலும் பார்த்தீங்கன்னா நகம் வெட்டல, அதனால நகைலாம் என்னன்னா ஆகாயத்து பட்சி கழுகு மாதிரி நகம் வளர ஆரம்பிச்சுட்டு அங்கே வெளியிலே தான் புல்லுலே தான் தூங்குறான், மாடுகளோட படுத்திருக்கான். இது வந்து நம்ம பார்க்குற வசனங்கள்ல வருது. அப்போ அவனுக்கு வந்த வியாதி பேர் என்ன? போவன் கருப்பை அப்படிங்கிற ஒரு வியாதி. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், மென்டல் டிசீஸ். இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, இப்பவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இது வரைக்கும் ஒரு 5-6 கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு வேர்ல்ட்ல. இவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, தன்னை வந்து மிருகமா நினைச்சுப்பாங்க. மனுஷன் தான். இப்ப எனக்கு உள்ள ஒரு சிந்தனை என்ன வரும்னா, நான் ஒரு மாடு, நான் ஒரு மிருகம்னு நினைச்சுக்கிட்டு, பொவைன் அப்படின்னா கால்நடைகள் தான், மெயினா மாடுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு எப்படி புல்ல திங்கும் அதே மாதிரி புல்ல திங்க வேண்டியது, 4 காலில் நடக்க வேண்டியது, அதே போல வெளியில படுத்து தூங்க வேண்டியது. இந்த வேலையை வந்து யாரு பண்ணியிருக்கிறா? நெபுகாத்நேச்சார் 7 வருஷம். ஆனா அந்த நெபுகாத்நேச்சார் யாருன்னா, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய அதிபதி. நம்ம முதல் அதிகாரத்துல பார்த்தோம், தேவனை என்ன சொல்றதுன்னா, ராஜாதி ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார். ஸோ நம்ம பாபிலோனின் தொங்கும் தோட்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம். பழைய உலக அதிசயங்கள்ல உண்டு. அந்த பாபிலோனின் தொங்கும் தோட்டத்தை உருவாக்குன இந்த நெபுகாத்நேச்சார் அவ்வளோ பெரிய ராஜா. ஒரு தன்னுடைய மனைவிக்காக
அவங்க ஒரு மலை இருக்கிற இடத்துல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணி செயற்கையா ஒரு மலை மாதிரி உருவாக்கி அது அரண்மனையிலே அதை வந்து அதுல நிறைய மரங்கள்லாம் வச்சு அப்படி வந்து ஒரு அரண்மனை தான் பாபிலோன் தொங்கு தோட்டம்னு சொல்லுவாங்க. பேர்பட்ட ராஜாவுக்கு ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக உலகத்தை படைத்தவர் தேவன், அவர் தான் ஆளுகை செய்யறாருங்கிற புரிதல் வர்ற வரைக்கும் அவருக்கு இந்த போவன் தெரப்பிங்கிற மனவியாதி வருது. அவர் என்ன பண்றாருன்னா 7 வருஷம் அரண்மனை விட்டு வெளியில தான் மாடு மாதிரி வாழ்றாருக்கிறத மீது இருந்து அடுத்த வசனம். அந்த 7 வருடங்கள், அந்த நாட்கள் சென்ற பின்பு, அந்த 7 காலங்கள் சென்ற பின்பு, நெபுகாத் நேச்சார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். 7 வருஷம் முடிஞ்ச உடனே அவனுக்கு வந்து சுய புத்தி வருது, உணர்றான் அவன் செய்தது தப்பு, உலகத்தை படைத்தது தேவன் தான், தேவன் தான் தனக்கு சித்தமானவங்களுக்கு என்ன பண்றாரு, ஆளுகையை கொடுக்குறார் அப்படின்னு உணர்ந்து என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திருப்பி வந்துச்சு. திரும்ப என்ன பண்ணுதுன்னா அவன் நார்மலாக அந்த மனவியாதியிலிருந்து அவனுக்கு குணம் கிடைக்குது, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். சோ ஒரு அஞ்ஞான ராஜா இதுல வந்து நம்ம ஒரு ஆவிக்குரிய பார்வையில பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய புத்திரர்கள், மற்ற எல்லா ராஜ்யமும் உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்துக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்க, சாத்தான் தான் நிக்கிறான். இப்ப சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை காலி பண்ணி தேவனை விட்டு அவங்கள பிரிச்சு அவங்கள இந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை அங்கேயே குழி தோண்டி புதைச்சு அப்படின்னு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காலி பண்ணி கடவுளுக்குன்னு ஆட்கள் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். இப்ப கடவுளுடைய ஜனங்களை காலி பண்ணுங்கிறது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். இப்போ பாபிலோனிய பேரரசுக்கு பின்னால இருந்து எல்லாத்தையும் இயக்கிறது யாரு, இந்த சிலையை வைக்க சொல்றது இதெல்லாம் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அப்படிதான் பாட்டுங்க. ஆனா தேவன் இங்க போன ஒரு 4 பேரை வச்சு, யாரு, தானியேல், அனனியா, சிரியா, மீசவன், இந்த 4 பேரை வச்சு டோட்டல் பாபிலோனிய தேசத்தையும் கடவுளுடைய தேசமா மாத்துறதுக்கு அவருடைய திட்டம். இந்த 3 பேர் போன அதிகாரத்துல பார்த்தது மாதிரி இந்த 3 பேரும் பல லட்சம் பேர்கள் நிக்கிறாங்க அந்த தூராங்கிற சமவெளியில. அந்த இந்த 90 அடி உயர சிலை, 60 முழம் 6 முழம் சிலையை கும்பிடுறதுக்கு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எல்லாம் உழுது கும்பிடுறாங்க, 3 பேர் மட்டும் முடியாதுன்றாங்க. அந்த சூழல்ல அந்த 3 பேரையும் அந்த இடத்துல நெபுகாத்நேச்சர் உயர்த்துறார், கடவுளை பத்தி புகழ்ந்து பேசுறார். அந்த இடத்துல அவங்க சாட்சியா நிக்கிறாங்க தேவனுக்கு என்று. சோ அப்படிப்பட்ட அந்த தேசத்தையும் தேசத்து ராஜாக்களையும் என்ன பண்றாரு தேவன், தன்னுடைய ஜனங்களாக மாத்துகிறார். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, ஏன்னா நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திருப்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, ஒரு அஞ்ஞான ராஜா என்ன பண்றான், மனசு மாறுறான், கடவுளை ஸ்தோத்தரிக்கிறான். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக இருக்கு. இப்ப இங்க வந்து தேவன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை இந்த பக்கம் திருப்பியிருக்கிறார். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று. நெபுகாத்நேச்சார்ட்ட ஒரு பெரிய மனமாற்றம். முதல்ல ஒரு விஷயம் நடக்குது, மனம் மாறல, அந்த நேரத்துக்கு மாற திருப்பி பழைய நிலைமைக்கு போறார். 2வது ஒரு விஷயம் நடக்குது, அப்பவும் என்ன பண்றாரு, மனசு மாறல. அப்புறம் 3வது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மனசு மாறுறார். அவருடைய வாழ்க்கையில நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாம படிக்கணும், நாம முழுமையான மனமாற்றத்துக்குள்ள வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த அதிகாரத்தை என்ன பண்றார், தானியேல் 4 அதிகாரத்தை இந்த ராஜாவே எழுதியிருக்கிறாருங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சிடும். இப்ப இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம், நெபுகாத்நேச்சார் யாரு, அவருடைய தேசம் எப்படிப்பட்ட தேசம், அவருக்கு வந்த கனவு என்ன, அந்த கனவுக்கான விளக்கம் என்ன, கனவு தெரிஞ்சிருந்தும் ராஜா என்ன பண்றாருன்னா மனசு மாறல, என்னுடைய பராக்கிரமம் சுயத்துல நிக்கிறாரு. இந்த சுயத்துல நிற்கும் போதே அவருடைய வார்த்தைக்கிட்டு இருக்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா அவருக்கு மனவியாதியை கொடுக்குறாரு. அவர் மாடு மாதிரி வெளியில 7 வருஷம் வெளியில சுத்துறாரு, மனசு மாறுறாரு. தேவன் என்ன பண்றாருன்னா திரும்ப அவருக்கு பழைய சாம்ராஜ்யத்தை கொடுக்குறாரு. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டேன்,
அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஸோ மூளையும் மங்கி போய் மன வளர்ச்சி இல்லாத, அதாவது மனவியாதினால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் திரும்ப என்ன பண்றான்னா பழைய முகக்கலையை பெற்றுக்கொள்றான், பழைய நிலைக்குள்ள வர்றான், திரும்ப அந்த ராஜ்யத்தில் திரும்ப அவனுக்கு மகத்துவம் கிடைக்குது. யாரும் அவனை வந்து நீ மென்டலா இருந்த அப்படின்னு சொல்லல. அப்போ இதெல்லாம் யாரால, என்ன காரணங்கள் தான் அவன் புரிஞ்சுக்கிறான். ஆகையால் நெபுகாத் நேச்சர் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். ஸோ இந்த தானியேல் 4வது அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரத்தை நம்ம படிச்சோம், புரிஞ்சுக்கிட்டோம். இதுல சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன நமக்கு தெரியுது. இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்? முதல்ல மனமாற்றம்னா என்ன? இப்ப நமக்கு வந்து இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்ப மனமாற்றம்னா என்ன? அதாவது நெபுகாத்நேச்சார் போல அன்றைய நாள்ல எனக்கு ஒரு நன்மை இன்னைக்கு நடக்குது, கடவுள் எனக்கு செய்யறார், உடனே நான் வந்து கடவுளை போற்றி புகழ்ந்து இவர் மாதிரி வருமான்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல நம்ம வேற ஒரு நிலைக்குள்ள போறது மனமாற்றம் அப்படின்னா அந்த மாதிரியான மனமாற்றம். மனமாற்றங்கிறது அதை நம்ம மனமாற்றம்னு சொல்ல முடியாது. இப்ப எனக்குன்னு ஒரு குணம் இருந்திருக்கு முன்னால, சத்தியம் கிடைக்கிறதுக்கு முன்னால ஒரு குணம் இருந்திருக்கு. அந்த குணம் சத்தியத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிடுது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, பழைய அந்த எனக்கு வந்து இப்ப தாவீது சொல்ற மாதிரி புதிய இருதயத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? புது சிருஷ்டியா மாறணுங்கிறார் பவுல். இப்ப என்னிடத்துல உள்ள அந்த பழைய குணங்கள் போயிருக்கா, போகலையா, இன்னும் அப்படியே இருக்கா? இதுதான் நம்ம வந்து மனமாற்றத்துக்குள்ளான விஷயத்த நம்ம கூட ஒப்பிட்டு பார்க்கறது. என்னுடைய பழைய குணம் சத்தியத்தை அறிந்து பின்பாக மாறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்குவோம். தான் மனமாற்றம். உபாகமம். அப்படி நம்ம மனம் மாறலன்னு வச்சுக்கோங்களேன், உபாகமம் 30வது அதிகாரம் 8-9. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்யும். அப்போ நான் மனம் திரும்பி அவருடைய கற்பனைகள் என்ன பண்ணா கை கழுவு. யோபு 22:23 யோபு அப்படிதான் சொல்றாரு. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுகிறது. அவன் மரம் திரும்பினா திரும்ப கட்டப்பட்டான். வந்து மனவியாதியினால மாடு மாதிரி இருந்த ஒரு மனுஷனை திரும்ப என்ன பண்ற, ராஜாவத்தையும் உட்கார வைக்கிறார். அதே போல நாமளும் உண்மையான மனந்திருந்தலுக்குள்ள வந்தா, பொய்யான மனந்திருந்தல், உண்மையான மனந்திருந்தல் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப லௌகீக மனம் திரும்புதல், ஆவிக்குரிய மனம் திரும்புதல். நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். யாருன்னா நம்ம யூதாஸ் காரியத்து, பேதுரு, 2 பேருமே தவறு செய்யறாங்க. ஆனா பேதுரு வந்து உண்மையான மனத்துக்கு உள்ள போறான், உண்மையிலே வருத்தப்பட்டு அழுகுறான், செஞ்ச தப்ப வந்து உணர்ந்து அழுகுறான், மனம் திரும்புறான். ஆனா அவனை வந்து தேவனை எடுத்து பயன்படுத்துறார். பெரிய ஊழியக்காரனாக நடந்து போகும்போது அந்த நிழல்ல கொண்டு போய் வியாதியஸ்தர்களை போட்டா கூட குணமாகறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல், பெரிய ஊழியக்காரனா அவன் மாறுறான். அவனை தலைகீழ சிலுவையில வச்சு அழிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிரும். இது வந்து உண்மையான மனந்திருந்தல். இந்த லௌகீக மனந்திருந்தல் யாருன்னா நம்ம யூதாஸ் காரியத்து. யூதாஸ் காரியத்தோட நோக்கம் இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ணுங்கிறதே கிடையாது. அவரை காட்டி கொடுத்து அவர் சாகணுங்கிறது என்ன இல்லை. அவனுக்கு தேவை காசு. அவர் கடவுளையா அவர் தப்பிச்சுக்குவான்னு சொல்லிட்டு தான் காசை வாங்கி காட்டி கொடுக்குறான். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப துக்கப்படுறான். அப்போ என்ன பண்றான், காசை தூக்கி போய் போட்டுட்டு தூக்கு மாட்டிட்டு செத்து போறான். அப்ப இவனும் மனம் திரும்புறான், அவனும் மனம் வருத்தப்படுறான். 2 பேரும் வருத்தப்படுறான். ஆனா இவனுடைய உண்மையான மனம் திருந்தல் இல்லை. அந்த மாதிரி இல்லாம நாம சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப உண்மையான மனம் திரும்புக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவோம்னா திரும்ப கட்டப்படுவோம். அக்கிரமத்தை ஒரு கூடாரத்துக்கு தூரமாக்குவாங்க. நம்ம செய்த தவறுகள், குற்றம், குறையெல்லாம் என்ன பண்ணுவாரான் நீக்கி நம்மளை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்குவார். எப்படி இந்த அதிகாரத்துல நம்ம மாச்ச நெபுகாத்நேச்சாரை ஏத்துக்கிட்டாரோ, பேதுருவை ஏத்துக்கிட்டாரோ, அதே போல நம்மளும் என்ன ஏத்துக்குவார். இப்ப நம்ம எதுக்குள்ள வரணும்னா உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்னென்ன காரியங்கள் மாற்றம் என்னென்ன காரியங்கள்ல நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், பின்னால எப்படி வருவோம். சோ நம்ம வந்து ஒரு துன்மார்க்கமான, இப்ப நான் இருக்கிறேன், என்னை எடுத்துக்கிட்டா ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறேன். இப்போ லவோதிக்கிற நிலைமையான பாதி துன்மார்க்கம் பாதி நல்லவன் அந்த நிலைமையில தான் வாழ்றோம். இன்னும் முழுமையான மனமாற்றம் எனக்குள்ள வரல. அப்போ நாம வந்து லவோதிக்கிறோடைய நிலைமை என்னன்னா, நாம அனலும் இல்லை, நாம குளிரும் இல்லை. கடவுள் என்ன சொல்ல, ஒண்ணு அழகா இல்லை, குளிரா இல்லை. நம்ம எல்லாருமே வெது வெதுப்பாதான் இருக்கும்.
இப்ப நம்ம அனலா மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். இப்ப நம்மளுடைய எல்லா குணங்கள்லையும் நம்மளுடைய பேச்சு, வார்த்தைகள், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நம்ம இதுல இருக்கிற யாரும் செயல்களால தவறு செய்யறது இல்லை. ஆனா என்ன பண்றோம்? சிந்தனைகளால தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப நம்ம சிந்தனைகளால செய்யற தவறுகளுக்கும் தண்டனை உண்டுங்கிறத நம்ம உணர்ந்து நம்மளுடைய அந்த இப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்கிறாரு, என்கிட்ட திட்டுறாரு. நான் என்ன பண்றேன்? இனிஷியல் டைம்ல திட்டினா நானும் எதிர்த்து திட்டுறேன். இது ஒரு நிலை. ரெண்டாவது நிலை, அடுத்ததுக்கு சத்தியத்துல வளரும் போது அவர் திட்டுறாரு. அவர் திட்டும் போது எனக்கு கோவம் வருது. ஆனா நான் திட்டாம கோவத்தை அடக்கிக்கிட்டு பதில் சொல்றேன். இது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலையில அவர் என்னை திட்டுறாரு. ஆனா எனக்கு கோவமே வரல. ஸோ இந்த நிலைக்குள்ள நம்ம வரும். டோட்டலா எல்லா காரியங்களும், நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணோம்னா முழுமையான மனம். இயேசு கிறிஸ்துவ நம்ம ஒரு ரோல் மாடலா வச்சுக்கணும். அவரை வந்து கன்னத்துல அடிச்சானுங்க, காரி துப்புனானுங்க, இப்ப நான் அடிச்சது யாருன்னு சொன்னானுங்க. இது எல்லா வேலையும் பண்ணும்போது அவர் என்ன பண்ணல? அவர் யாருன்னா எல்லா சராசரங்களையும் படைச்ச தேவன். நம்ம இந்த இதுல பாக்குறோம் நேபுகாத்நேச்சர் கடவுளை பத்தி எப்படி சொல்றாருட்டு. அந்த மாதிரி தேவன் இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு பொறுத்து தான் போறாரு, கோவப்படல. ஸோ அந்த மாதிரியான மனமாற்றம் எல்லா விஷயத்திலும் நம்மகிட்ட வரணுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிச்சுக்கணும். சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவையின் மேல் சினங்கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கற்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார். இப்ப நாம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அவர் உடனே எனக்கு தண்டனை கொடுக்க போறதில்லை. ஆனாலும் அவர் அன்பான தேவனா இருந்தாலும் நான் நியாய தீர்ப்பினால எனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். மனம் திரும்பலன்னா என்ன கிடைக்கும்? அவர் பட்டயத்தை என்ன பண்ணுவார்? கற்காக்குவார். வில்லை நாணேற்றி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த பாவின் மேல் சினங்கொள்கிற தேவன் இந்த நாள் வரைக்கும் நமக்கு பொறுமையா தான் இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? இப்படி நான் மனமாற்றத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். இப்ப நான் மனம் திருப்பிட்டேன், நான் சத்தியத்தை ஏத்துக்கிட்டேன், நான் வந்து வேதத்தை படிக்கிறேன், வாசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன் மட்டும் இல்லாம நான் சர்ச்சுக்கு போறேன், எல்லா வேலையும் பண்றேன். ஆனா என்கிட்ட கனி இருக்கான்னு கனி இல்லை. அப்போ ஆவியின் கனி இல்லைன்னா நான் முழுமையான மனமாற்றத்துக்குள்ள வரல. என்கிட்ட ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தால் என்கிட்ட என்ன இருக்குன்னா அந்த ஆவியின் கனி இருக்கும். அப்போ மனம் திரும்புதல் அப்படின்ற விஷயம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்கிட்ட என்ன இருக்கும்னா ஆவியின் கனி இருக்கணுங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட ஜெபம். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர் பார்த்து கேட்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்லாம் கேட்கிறோம். ஆனா மனம் திரும்புதல், முழுமையான மனம் திரும்புதல் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்றேன்? ரட்சிப்பின் பாதையில பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன், ரட்சிப்பின் பாதையில நடக்கிறேன். ஆனா முழுமையான மனம் திரும்புதலுக்குள்ள நம்ம வரணுங்கிறத இந்த பாடத்துல இருந்து எப்படி முதல்லயும் அவரு மனம் மாறுறாரு, திரும்ப தவறு செய்யறாரு, ரெண்டாவதுலயும் திரும்ப தவறு செய்யறாரு, அந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான போறாரு. அந்த மாதிரியான மனமாற்றத்துக்குள்ள நம்ம வந்து அப்போ ஒரு மனுஷன் மனமாற்றத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சங்கீதம் 51:13. அப்பொழுது பாதகருக்கு ஒரு வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உங்களிடத்தில் மனம் திரும்புவார். இப்போ இந்த ஒரு மனிதன் மனம் திரும்பணும். நமக்கு யாரோ ஒருத்தர் சத்தியத்தை சொல்லி கொடுத்தனாலதான் இந்த பாதையில நடக்கிறோம். இதுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சத்தியம் வந்ததுனாலதான் நம்ம பாதையில் நடந்துட்டு. அதே போல மற்றவங்களையும் இந்த பாதைக்குள்ள நடத்தணும், அவங்களும் மனம் திரும்பணும்னா நாம சும்மா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்யணும், 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லணும். ஸோ அந்த வேலைகளை என்ன செய்யணும்? இப்போ மற்றவர்கள் மனம் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்யணும். அப்படி நாம மனம் திரும்பல அப்படின்னா மத்தேயு 18:3 சொல்றது போல, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நம்மளுடைய மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதல், சின்ன குழந்தைகிட்ட எப்படி ஒரு மனசு இருக்குது அந்த மாதிரி மனம் திரும்புதல் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. 2 கொரிந்தியர் 7:9-10. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபடுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அப்போ மனம் திரும்புதல் 2 இருக்கு. ஒண்ணு தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்து மனம் திரும்புறது ஒண்ணு. அந்த சராசரத்தையும் படைச்ச தேவன் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, எனக்காக அவர் கஷ்டப்பட்டு மரிச்சாரு. அவர் இங்க அவருடைய ரத்தத்தை சிந்தணுன்ற அவசியம் கிடையாது.
எனக்காக என் மேல் அன்பு கூர்ந்த அந்த தேவனுக்காக நான் என்ன செய்யறேங்கிறத உணர்ந்து நம்ம அவருடைய அன்புக்காக மனம் திரும்பி அவருக்காக நிக்கிறோங்கிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஐயோ எனக்காக செத்துட்டாரு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த நேரம் இருக்கும். அடுத்த நேரம் என்ன பண்ணணும், மறந்துட்டு நம்மளுடைய உலகத்துக்குள்ள போயிடும். திரும்ப அடுத்த வாரம் அந்த கோயிலுக்கு ஒரு நிற்கிறது ஞாபகம். இப்போ முதல் வாரத்துல இருந்து சர்ச்சைக்கு போற அன்னைக்கு மட்டும் எனக்குள்ள மன திரும்பல் இருக்கு. அப்படியே கொஞ்ச நாளா அப்படியே பேட்டரி குறைஞ்சு அந்த 7வது நாள் பார்த்தீங்கன்னா 6வது நாள் பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய நிலைக்கு போயிடும். அது லௌகீக துக்கம், அதனால வர திருந்தல். அப்படி இல்லாம தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்கணும். தேவன் மேல அன்பு நம்ம கூர்ந்து அவரை என்னை நேசிக்கிறாருங்கிற அந்த உணர்த்துதலோட நம்ம இப்ப என்ன இருக்குன்னா மனதிருந்தல். இந்த மாதிரி ஒரு மனதிருந்தல் நமக்கு வரணுங்கிறது தான் இந்த பாடத்துடைய நோக்கம். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் நமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமே இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை. இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நியாயத்தீர்ப்பு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏன் அவர் தாமதிக்கிறாருன்னா எல்லாரும் மனம் திரும்பும். இப்போ எல்லாரும் மனம் திரும்பணும்னா நாம முதல்ல மனதிருந்ததுக்குள்ள வந்து கடவுளுடைய பலத்தோட அடுத்தது நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்து மற்றவர்களை இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஏதாவது டிஸ்கஷன் தான் நான் டிஸ்கஸ் பண்ணேன். மகா பேரன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு பாராட்டி எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து சுவாமி, இந்த சாயங்கால வேளையிலே சுவாமி, நாங்கள் தனித்தனி இடங்களிலே இருந்தாலும் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி ஆண்டவரே, இதோ உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கும்படியாகவும் பேசும்படியாகவும் அதை குறித்து தியானிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு இந்த ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த மட்டில்லாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட தகப்பனே, அருமையான அந்த சத்திய வசனத்திலே சுவாமி, நீர் எங்களுக்கு சொன்னது போல நாங்கள் உமக்கு பயந்தவர்களாக ஆண்டவரே வாழத்தக்க கிருபையை தரும்படியாக கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. நாங்கள் இந்த வசனங்களை ஆண்டவரை கேட்பதோடு மாத்திரம் அல்லாமல் அதன்படி நடக்கக்கூடியவர்களாக, உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பிறருக்கு ஆண்டவரே நீர் நடந்த வழியிலே நாங்கள் நடந்து முன்மாதிரியாக இருக்கத்தக்க வகையிலே எங்களுடைய ஜீவியம் இருக்க நீங்க கிருபை தர வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளையும் ஆண்டவரே, அதை விட்டு விலகும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தீமையையும் இந்த நாளிலே நாங்கள் கேட்டோம் தகப்பனே. அப்பா, இதோ உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் வருவதற்கு தகப்பனே நீர் எங்களை எவ்வளவோ முறைகளிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, இதோ அன்று நேபுகாத் நேச்சர் ஆண்டவரே, நான் கட்டிய பாபிலோன் என்று சொன்ன வண்ணமாக சுவாமி கீழே இறக்கப்பட்டது போல நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே தகப்பனே உம்மை விட்டு விலகாத படிக்க நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தாசனுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. மகனை நீர் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ அவர் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஆண்டவரே செய்யும் பொழுது அப்பா, இதோ அது 1க்கு 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக இந்த வேளையில வருகிறோம் சுவாமி. தனித்தனியே வேறு வேறு இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை உம்மை வாஞ்சித்து ஆண்டவரை உம்மை நேசித்து தகப்பனே உம்மை மேல் அன்பு பாராட்டி நீர் செய்த இரக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாங்கள் எந்த வேளையிலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கத்தக்க ஒரு கிருபையை நீர் கொடுக்கும்படியாக கூட கெஞ்சுகிறோம். இந்த செப்ப வேலையை நீங்கள் ஆசீர்வத்து கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதோ அடியானுடைய பிள்ளைகளையும் சுவாமி மனைவியும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இம்மட்டும் கொடுத்த சரீர சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் நாங்கள் குடும்பமாக கூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அவர்களுக்கு தர வேண்டிய சுகத்தை நீர் பரிபூரணமாய் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாய் இருக்குமாயான் என் தேவன் தாமே மன்னிக்க வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி சுவாமி மரித்த ஆண்டவரே, நீர் மீண்டுமாக எங்களை நியாயத்திற்கு வர இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட சுவாமி, நாங்கள் உமக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும்
முற்றிலும் பயந்து ஜீவிக்கத்தக்கவர்களாக இருக்கத்தக்க கிருபையை தரும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த செப வேலையை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இந்த வேளையிலே நன்றியோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.